கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள். நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், போராட்டம், கவலை இதெல்லாம் விலகும். உங்களால் முடிஞ்ச சிறு உதவியை செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு நபர்கள் கூட எட்டி பார்க்க. பல பேருக்கு வெளிச்சம் கொடுத்த நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு இருட்டுக்குள் அமர்ந்திருப்பது போல் ஒரு வாழ்க்கை கடந்த ஒரு 11 மாத காலமாக இருக்கின்றன. 31 நாட்களில் முடியாதுங்கிற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் முடிச்சு காட்டி சாதனை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் நேர்மையானவங்க, நீங்கள் உண்மையானவங்க. ஆனால் உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய புரிஞ்சிக்காமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, நீங்கள் வேறு வழி இல்லாமல் குடும்பத்தை விட்டு தனித்து போயிருக்க வேண்டிய சூழ்நிலை. கும்பராசி பெண்களுக்கு கணவர் தன்னை புரிந்து கொண்டு தன் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பித்தலாட்ட முறையில் உங்களை ஏமாற்றிட்டு வந்த உறவுகள், உங்களை கஷ்டப்படுத்திய உங்களுடைய பார்ட்னர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க இப்போ புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களை தேவைக்கு பயன்படுத்தினவங்க இப்போ உங்களுடைய ஒரு நல்ல விஷயங்களுக்கு, உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு உதவியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மாற்றங்கள் நிறையா இருக்குது. கும்பராசிக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம், தொழிலில் முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், தொழிலில் லாபமே இல்லைன்னு நினச்சவங்களுக்கு லாபம், இடம் மாற வேண்டிய சூழ்நிலை, இது எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு செஞ்சிங்கன்னா சாதனையாளர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உறுதியாக வாய்ப்பு கொடுக்கும். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 2025 எண்ட் ஆஃப் பாயிண்ட் 30 நாள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்கீங்களோ அதெல்லாம் நடக்குமா, எந்த அளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே யூஷுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சூரியனை அடிப்படையாக கொண்டு, மற்ற கிரகங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த வந்த பாதை அப்படிங்கும்போது இந்த 2025 ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கடந்து வந்த பாதையில் மிக கரடுமுரடான பாதைகள் எதுவாக இருந்திருக்கும், இதில் நீங்கள் எப்படி சமாளிச்சிருப்பீங்க, இப்போ இந்த 2025 டிசம்பர் மாதத்துடைய வாழ்க்கையில் உங்களுடைய என்ன டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய ராசிக்கான பலன் நம்ம சொல்லும்போது மிக தெளிவாக பொறுமையாக நான் அதாவது கோச்சார கிரகங்களை செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நீ கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? 30 to 31 நாட்களில் நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், போராட்டம், கவலை இதெல்லாம் விலகுமா? ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையை வெளிப்படையாக பேச முடியுமா? இதுதான் கேள்வி. உங்களால் பார்த்திங்கன்னா பொருளாதார விஷயங்களை நிறைய சிக்கலை சந்திச்சிங்க. வர்றவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குற வள்ளலாக இருந்த நீங்கள் இப்போ உங்களுடைய செலவுகளுக்கு, உங்களுடைய சுய தேவைக்கு கூட உங்களால் ஒரு ஃபாலோ பண்ண முடியல. அப்பயுமே எவ்வளோ ரூபா வந்தாலும் வரவு 8 செலவு 10 பார்த்தீங்களா? அப்படி வந்தாலுமே இன்னும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச சிறு உதவிகள் செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு நபர்கள் கூட எட்டி பார்க்க மாட்டேங்க. பல பேருக்கு வெளிச்சம் கொடுத்த நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு இருட்டுக்குள் அமர்ந்திருப்பது போல் ஒரு வாழ்க்கை கடந்த ஒரு 11 மாத காலமாக இருக்கின்றன. நிறைய ஏமாற்றங்கள். கிட்டத்தட்ட என்னை பொறுத்தளவு நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் மே மாதத்துலேருந்து எதையுமே உங்களால் யோசித்து முடிவெடுக்கவே முடியல. நீங்கள் யோசித்து சரி இதான் கரெக்டு, இப்படி பண்ணிடலாம் அப்படி நீங்கள் நினைக்கவங்களையும் எங்கேருந்தான் வருவாங்க தெரியாது. நீங்கள் சொல்கிறத நீங்கள் அதாவது நினச்சி வச்சதை தப்பு, இதை செய்யாத, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி உங்களை டைவர்ட் பண்ணி டைவர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் நிறையா விஷயங்களை டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டீங்க. உங்களால் ஒரு நிதானமான முடிவெடுக்க முடிஞ்சானா இல்லை.
அவ்வளோ குழப்பம், அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது. சரி, இவ்வளோ குழப்பங்கள்லாம் கடந்து வந்துட்டோமே, இந்த 2025 இந்த டிசம்பர் மாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா, கடைசி இந்த டிசம்பரில் நான் எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்துருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற அன்பார்ந்த என் அருமை கும்பராசி அன்பர்களுக்கு வெளிச்சமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக 31 நாட்களில் முடியாதுங்கிற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் முடித்து காட்டி சாதனை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது. உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கும். குடும்ப ஒற்றுமை இருக்கும். ஏன்னா நீங்கள் நேர்மையானவங்க, நீங்கள் உண்மையானவங்க, ஆனால் உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய புரிஞ்சிக்காமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, நீங்கள் வேறு வழி இல்லாமல் குடும்பத்தை விட்டு தனித்து போயிருக்க வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கலாம். ஸோ இது மாறும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய கணவர், அதாவது நம்முடைய கும்பராசி பெண்களுக்கு கணவர் தன்னை புரிந்து கொண்டு தன் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. குருவுடைய பரிபூர்ண பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால இவ்வளோ நாளாக நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பொய்ன்னு சொல்லி பித்தலாட்ட முறையில் உங்களை ஏமாற்றிட்டு வந்த உறவுகள், உங்களை கஷ்டப்படுத்திய உங்களுடைய பார்ட்னர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க இப்போ புரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்கள் தான் நேர்மையாக சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொன்னது உண்மை தான், நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ நடக்குது அப்படிங்கிறத ரியாலிட்டியாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதேபோல் நம்முடைய கும்பராசி என்பவர்களுடைய மூத்த சகோதரன் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் அனைவருமே ஒற்றுமையாக அவங்க கூட பயணிக்க போகிறாங்க. இத்தனை நாளாக உங்களை தேவைக்கு பயன்படுத்தினவங்க இப்போ உங்களுடைய ஒரு நல்ல விஷயங்களுக்கு, உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு உதவியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் அப்பா வழி உறவுகள் மூலமாக அல்லது அப்பா மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அப்பா தான் என் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி கும்பராசி தான். நீங்கள் அதை ஃபஸ்ட்டாலாக இருப்பீங்க. என் அப்பா நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லி போடுறதா ஹெட்டிங் போட்டோம்னா ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ அப்பா அப்பான்னு போடுறதே கும்பராசி பெண்கள், கும்பராசி ஆண்கள் தான். எங்கே பார்ப்போம், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எத்தனை பேர் அதை ரியாலிட்டியாக உணர்ந்தீங்கிறத போடுவீங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வேறு எதுவுமே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, அதாவது நான் சொன்னதெல்லாம் நடந்தது நடக்கலை அது சொல்கிறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், உங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்த விஷயம். ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அப்பாவை அதிகமாக நேசிக்கிறீங்க, அப்பாவை தான் உயிர் மூச்சாவை நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக ஃபீட்பேக் கொடுங்க. நீங்கள் கொடுக்க இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், உங்களுக்கு அதற்கான ஒரு ஆற்றலையும் அந்த தந்தையுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் உங்கள் அப்பாவுடைய எனர்ஜி பவரையும் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும். ஓகேவா? இது அதாவதுங்க எதுக்காக சொல்கிறோம்னா, இது மாயை அல்ல, இது பிரம்மஜ சக்தி. நீ என்ன வார்த்தைகள் விடுகிறாயோ அதுவே எதிரொலியாகி பல இடங்களுக்கு இந்த பஞ்சபூதங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளுமே உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்பது உண்மை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 11 மாத காலமாக நிறையா விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் வலிக்கு விழுந்துருவோமா இல்லை தலைகீழ விழுந்துருவோமாங்கிறலாம் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லேருந்து மாற்றம் அடைஞ்சு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மாற்றங்கள் நிறையா இருக்குது. கும்பராசிக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம், தொழிலில் முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், தொழிலில் லாபமே இல்லைன்னு நினச்சவங்களுக்கு லாபம், இடம் மாற வேண்டிய சூழ்நிலை, இது எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்போ நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் இந்த 31 நாட்களை ரொம்ப ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணி உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு செஞ்சிங்கன்னா சாதனையாளர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உறுதியாக வாய்ப்பு கொடுக்கும். தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையும் 31 நாட்களில் நடக்கப் போகின்ற உங்களுடைய ராசிக்கான நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. பொதுவாகவே இது பொது பலனே. இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகங்கிறது வேறு. நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம். நம்ம உச்ச ராசி அன்பர்கள் எல்லா ராசி அன்பர்களுக்குமே சொல்வது என்னென்னா, ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம், ஏங்க இது பொது பலன் தான்,
உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் இதில் உள்ள கோச்சார கிரகங்கள் உங்களை எந்த அளவுக்கு லாக் பண்ணுது. ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள், நம்முடைய 9 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது ராகு கேது பகவானை சேர்த்து 9 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க. அதே போல் இப்போ மாந்தி என்ற கிரகம் உங்களுடைய லக்னத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. மாந்தி பெரிய விஷயங்க. மாந்தி சாபம் வாங்கிட்டான்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது இருக்கும். அதாவது தசாபுத்தி நல்லாயிருக்கும், ஜாதகம் வலிமையாக இருக்கும், உங்களோட லக்னாதிபதி வலிமையாக இருப்பார், உங்களுடைய ராசி ரீதியாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மாந்தி ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டால் அவருடைய சிறப்பான செயல்பாடுகள் சில பேரை தூக்கி விட்டுரும், பல அன்பர்களை வச்சு செஞ்சிடும். ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, ஆனால் மனசில் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழிலில் எவ்வளவோ போராடிட்டேங்க, என்னைய மாதிரி போராடின நபர்கள் யாரும் இல்லை, ஆனால் என்னால் தொழிலில் வெற்றி பெற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும், எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை என்னால் அமைத்து கொள்ள முடியவில்லை, என்னை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் எனக்கு கிடைப்பாங்களா, இல்லை இருக்கிறவங்களாவது புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்பில் உங்களுடைய உள் மனதில் ஜோதிட ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் உறுதியாக நீங்கள் கேட்கலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். இன்னொரு விஷயம், இது டிசம்பர் மாதம் உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை நம்ம டிசம்பர் மாதம் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சுனாமிலேருந்து போராட்டங்கிறது, அப்புறம் நீரினால் ஏற்படுற பிரச்சனைகள், மழையினால் நிறைய பாதிக்கப்படுறீங்க, நீரினால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குது. அதுவும் நம்ம மீனராசி, கடகராசி, இந்த ராசி என்பவர்களுக்கெல்லாம் நீர்னால் நிறைய பிரச்சனை வருது. ஸோ நீங்கள் இது சார்ந்த விஷயங்களில் விருச்சிக ராசியும் சேர்த்துக்கோங்க, உங்களையும் விடுவானே அப்புறம் வைவீங்க, சரியா? இது சார்ந்த விஷயங்களில், நீர் சார்ந்த விஷயங்களில், நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. அசால்ட்டாக இருக்காங்க. குற்றாலத்தில் குளிக்க போனேன், காவேரியில் குளிக்க போனேன், கம்மாவில் குளிக்க போனேன், எங்கேனாலும் போங்க, கவனமாக போங்க, ஓகேவா? ரிலாக்ஸாக, நிதானமாக, ப்ரொஃபைட்டாக, பாதுகாப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான 2026 எட்டி பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கேன், வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரபஞ்ச சக்தியும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் பரிபூர்ண ஆற்றலை கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.